இந்தியா பூரா சுற்றி பார்க்குறதுக்கு போர்டிங் பஸ் வேணும். இருக்கிறதுக்கு தங்களுக்கு ஒரு உங்களுக்கு உணவுன்னு இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் சிறுசாக இருந்தப்போ இளைஞர்களுக்கு இது தொழில் முனைவர்களுக்கும் அதே சமயத்தில் இந்தியாவோட வளர்ச்சி என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இது எடுத்து நடந்து செய்யணும். போர்டிங் பாஸ், ஃப்ரீ பாஸ், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம், இருக்கிறதுக்கு இடமும் வேணும். இங்கே போனாலும் தங்களுக்கு சாப்பாடு இருந்துன்னா நல்லா இருக்குது. இது மூலிமா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. இது அடுத்துக்கிட்ட வளர்ச்சி, இந்தியாவோட அடுத்துக்கிட்ட வளர்ச்சி. இப்போ ரஷ்யாவில் அந்த நாட்டிலே இளைஞருக்கு உண்டான எல்லாமே கொடுத்துட்றாங்க. எங்கே வேணால் நாட்டுக்குள்ளே போகலாம், சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அப்பேற்பட்ட சலுகை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவை போல் ஒரு நல்ல வளர்ச்சியாக மாறு. இது திரு மோடி அவர்கள் கையில் இருக்குது, பிரதமர் மோடி அவர்கள் கையில் இருக்குது. அப்படி மாற்றினாங்கன்னா இந்தியா சர்வதேச அளவில் நம்பர் 1 நாடாக வரும். பல துறையில் முன்னேறி வரும். இதுக்குண்டான முயற்சிகளை அவங்களும் எடுக்கணும். இது ஒரு அருமையான காலகட்டம், தவற விடாமல் செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா நாட்டோட மொத்த இளைஞர் முயற்சியும் நல்ல இன்னும் அடுத்த கட்டத்து லெவலுக்கு போகும்போது நாட்டோட வளர்ச்சி இன்னும் அபரிதமாக இருக்குது. இந்திய தேசத்தை உலகம் மூக்கு மேலே வரல வச்சு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு இன்னும் தேசம் வளரும். அடுத்த கட்ட வளர்ச்சியில் சர்வதேச வல்லரசாக மாறிடு. நம்பர் 1 இடத்துக்கு வந்துடும். ரஷ்யா மாதிரி வந்துடும். இதுக்கு இந்தியாவோட பிரதமர் மோடி தான் முன்முயற்சி செய்யணும். இப்போ தான் இந்தியர்களெல்லாம் திரு மோடி ஆட்சியில் பல இளைஞர்களும் ஒரு முன்னேற்றமாக இருக்குது. தொழில்துறையில் முன்னேறணும், பலதரப்பட்ட இதுலேயும் முன்னேறணும். அதுக்குண்டான வாய்ப்பை, அந்த கேட்டு கதவை திரு மோடி அவர்கள் நீக்கி விடணும். இளைஞர்களுக்கு உண்டான கதவை நீக்கி விட்டாங்கன்னா தான் அவங்களும் இந்தியா பூரா போய் பார்க்க முடியும், பலதரப்பட்ட தெரிஞ்சுக்க முடியும். தொழில் பற்றி ஒரு கல்வியும் வரும், விவசாயத்தை பற்றி ஒரு கல்வி வரும், பல துறைப்பட்ட கல்வி அறிவும் வரும். அது மூலிமா நாட்டோட அடுத்தக்கிட்ட வளர்ச்சி அபரீதமாக இருக்குது. தேசப்பற்றும் வளரும். இப்படி எல்லா துறைகளிலும் வளரும். இது ஆவணம் செய்யோடு திரு மோடி அவர்களும் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.